விபரீதங்கள் என்ற தலைப்பிலே இப்பொழுது நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையால் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கினான். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் நம்மை பிறக்கச் செய்தான். இன்னும் நமக்காக சிறந்த எளிதான மார்க்கத்தையும் தந்துள்ளான். அதன் மூலமாக அல்லாஹ்வின் கடமைகளையும் நபிகள் நாயகம் அவர்களின் வழிமுறைகளின் படியும் நடக்க முடியும். நான் இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போனின் தீமைகள். இன்றைய உலகில் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை பயன்படுத்தும் ஒன்று எதுவென்றால் அது இந்த செல்போன் தான். செல்போனில் நன்மை தரும் விஷயங்கள் உண்டு, அதே சமயம் தீமை தரும் விஷயங்களும் உண்டு. ஆனால் நான் செல்போனின் தீமை தரும் விஷயங்கள் தான் பேச போகின்றேன். முதலில் இந்த செல்போனை அதிக நேரம் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த செல்போனில் இருந்து வரும் கதிர்வீச்சுகள் நேரடியாக கண்களையும் மூளையையும் தாக்கும். கண்களை பாதித்தால் பார்வை கோளாறு ஏற்படும். பல மணி நேரம் உட்கார்ந்தோ அல்லது படுத்துக்கொண்டோ படங்களை பார்ப்பது, கேம்ஸ் விளையாடுவது, இந்த மாதிரி செய்பவரின் உடல்நிலை ஆரோக்கியமாகவே இருக்காது. உடம்பில் உள்ள எலும்பு தசைகள் எல்லாம் வலியை உண்டாக்கும். இந்த செல்போனால் நிறைய பேர் இரவில் தாமதமாக தூங்குகிறார்கள். தூக்கம் கெட்டால் உடம்பில் பல்வேறு பிரச்சனை உண்டாகின்றன. இந்த செல்போனுக்கு அடிமையாகிவிட்டால் யாரிடமும் சரியாக கூட பழகாமல் தனிமையிலே இருக்க விரும்புவார்கள். இதனால் மன அழுத்தம் ஏற்படும். தன்னை அறியாமலேயே கோபப்படுவார்கள். எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த மாட்டார்கள். இந்த செல்போனுக்கு மூலமாக ஷைத்தான் பலரையும் தவறு செய்ய தூண்டுகிறார். ஆகையால் இந்த செல்போனை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தி தீமை தரும் விஷயத்துக்கு தவிர்ப்போமாக. ஆமீன். நாம் தீனுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக இவ்வுலகத்தில் சிறந்த வாழ்வையும் மறுமையில் அழிவே இல்லாத சொர்க்கத்தையும் தருவான். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் இதிலிருந்து பாதுகாத்து தீனின் படி நடப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல முறையிலே நமக்கு மத்தியிலே பேசினார்கள். அல்லாஹ் இந்த மாணவிக்கு கல்வி ஆற்றலையும் நாவாற்றலையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. அடுத்ததாக நமக்கு மத்தியிலே சுற்றுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி முகமது நௌஃபல் அவர்கள் மாணவியின் மீலாது விழா என்கிற தலைப்பிலே நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள்.